ஒரு 6 மாசத்துக்கு முன்னால எங்க அண்ணன், நான், என் தங்கச்சி, எங்க அக்கா, என் தம்பி எல்லாரும் உட்காந்து, நல்ல வேளை புருஷமார்கள் பொண்டாட்டிமார்கள் கூட இல்ல, அம்மா மட்டும் உட்காந்து நாங்க பேசிட்டு இருக்கிறோம். மத்ததெல்லாம் வெளியில போயிருக்குது, உள்ள கிச்சன்ல இருக்கு. மாதிரி நாங்க 5 பேர் உட்காந்து அம்மாட்ட பேசிக்கோம். அம்மா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. நேத்து இர்ஃபான் பாய் முன்னாலேயும் அதை சொன்னாங்க. மக்கால கடந்து போயிட்டாரு. என்ன சொன்னாங்க? என் நகையெல்லாம் சுல்தானாவுக்கு தான். எல்லாம் என் அண்ணல இதே மாதிரிங்க அந்த ஆரஞ்சு சொக்காக்காரர் மாதிரியே ரியாக்ட் பண்ணிச்சு எங்க அண்ணன். என்ன தெரியுமா சொன்னாரு? ஏன் நல்லா இருக்கே அப்படின்னாங்க. என் அக்கால இதெல்லாம் நல்லா இல்லம்மா, என் தங்கச்சி தான் அடிச்சது சூப்பரா. அக்கா அம்மா சும்மா சொல்றேன். தங்கச்சி என் தம்பியில அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, அவளுக்கு தான் இங்க பாரு, ஆம்பளைங்க சொத்துக்கு தான் எல்லாமே, இவளுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும். பொம்பளை சொத்து இஸ்லாத்துல யாருக்கு விரும்புறாங்களோ அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போலாம், எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. இது என் அப்பா வீட்டுல இருந்து நான் கொண்டு வந்தது, இது அவளுக்கு தான் சொன்னாங்க. திருப்பி திருப்பி சொல்றேன். சொன்னாங்களா? இதுல எங்க தெரியுமா, என் அண்ணன் தாங்க ஒரு கேள்வி கேட்டான். ஏன் ஏன் அவளுக்கு மட்டும் ஏன்? எங்க அம்மா தந்த பதில் சொல்றேன். சின்ன வயசுல இருந்து நான் அவளை பாக்குறேன். அவ ரொம்ப அன்பான பொண்ணு. என்ன அவ எப்பவுமே அவமரியாதைப்படுத்தினதில்லை, என்னை கோவப்படுத்தினதில்லை. ஒரு நாள் தம்பி பிறக்கிறதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் ஆயிருக்கு அம்மாக்கு. ஒரு பீரோவை ஏதோ தள்ளிட்டு இருக்கிறாங்களாம். நான் 4.5 வயசு பிள்ளை விளையாடிட்டு இருக்கிற உடனே எல்லாரும் எங்க அப்பாவும் அதை பார்த்து கடந்து போனாராம். உள்ள கவனிங்க, அப்பா அதை பார்த்து கடந்து போனாராம். விளையாடிட்டு இருந்தேன்னா ஓடி வந்து எங்க அம்மாவுக்கு பக்கத்துல நின்று அந்த இரும்பு பெட்டியை நானும் தள்ளனா. அப்போதுல இருந்து நான் அந்த குழந்தையை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவ எப்பொழுதும் நான் எந்த கஷ்டமும் பட்டதை அவ அனுமதிச்சதில்லை, எந்த வெயிட்டையும் அவ என்னை தூக்க விட்டதில்லை. சொல்லிட்டு சொன்னாங்க, எந்த ஒரு குழந்தை பெற்றோரின் கைகளில் இருந்து எடையை சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்ளுமோ அந்த குழந்தை முதிர முதிர பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் சுமை தூக்கி விடக்கூடாது என்று ஓடி ஓடி போய் சுமைகளை தூக்குகிறீர்களோ, நீங்கள் சாவும் வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்பாக இருப்பேன். பெற்றோரிடத்தில் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். சொத்து கிடைக்கும், அதை விட அதிகமானது அவர்களின் துவா கிடைக்கும், அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதுதான். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை. அடுத்தவர்கள் துன்பத்தை தன் துன்பம் போல் நினைப்பது. மனிதர்களே, அதை அன்பு என்று நினைக்காதீர்கள். அதுதான் அறிவு, அதுதான் புத்திசாலித்தனம். புத்திசாலிகள் தான் அன்பாக இருக்கிறார்கள், புத்தி அற்றவர்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள்.